புதிய புரட்சி கழகம் என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட அமைப்பா அல்லது ஒரு தலித்திய அமைப்பா என்பதை கொஞ்சம் நீங்கள் விலக்கி சொன்னீங்கன்னா. ஒடுக்கப்பட்டு, நசுக்கப்பட்டு, மிதிக்கப்பட்டு, வஞ்சிக்கப்பட்டு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்காண்டிலாம் உண்மையாக போராடக்கூடிய கழகமாக தான் எங்கள் புதிய புரட்சி கழகம் இருக்கிறது. ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்காக குரல் கொடுப்பதற்கென்று உதாரணத்திற்கு ஏற்கனவே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறார். சொல்லப்போனால் பறையர் சமூகத்தின் மீது மிகப்பெரிய கொடூரங்கள், இந்த குடிசை கொளுத்துவது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடந்தபோது அதற்காக குரல் கொடுப்பதற்கு ஆள் இல்லாமல் இருந்த நேரத்திலேயே நான் இருக்கிறேன் என்று முன் வந்தவர் அண்ணன் திருமாவளவன். இந்த வருஷம் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இப்போ திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் வேலை பார்க்கிறாரா, இல்ல தலித்துகளுக்கு வேலை பார்க்கிறாரா, இல்ல பட்டியலினத்தவர்களுக்காண்டி குரல் கொடுக்கிறாரா? பறையன் என்று சொல்லி எவன் வந்தாலும் அவனை செருப்பால் அப்படின்னு சொன்னது யாரு? பஞ்சமி நிலத்துக்காண்டி அங்கங்க போராடி கொண்டு இருக்கும் பறையர்களுக்காண்டி குரல் கொடுக்காமல் இருப்பது யாரு? மேலவளவு முருகேசன் அவர்களுடைய படுகொலைக்காண்டி போராடியது யாரு? திண்டிவனம் மாவட்டத்துல மலைக்கு பக்கத்துல ஓட்டுகள் மீது கல்லு கொண்டு எரிந்த ஆதிக்க சாதியினர்கிட்ட இருந்து காப்பாத்தியது எந்த தலைவர்? அப்போம்னா திருமாவளவன் அவர்கள் எங்க இருந்தாரு? திருமாவளவன் அவர்களுடைய உயிரை காப்பாற்றியது யாரு? திமுகவே அதை பத்தி காந்தாரியம்மன் கோயில் பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்குது. வைகோ கூட இன்ன வரைக்கும் ஒட்டி உருவாடிட்டு தான் இருக்கிறீங்க. அந்த ஊர்ல அந்த கோயிலை திறக்க விடலாமே. இல்ல, இப்ப உங்களால அதை சாதிக்க முடியுமான்னு கேட்கிறேன். எங்களால சாதிக்க முடியும், நாங்க முடியாமலாம் இல்ல. இன்றைக்கும் ஒரு சட்டமன்றத்திலும் சரி அல்லது பாராளுமன்றத்திலும் சரி குரல் கொடுப்பது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுப்பது என்பது திருமாவளவன் அவர்களாகத்தானே இருக்கிறாங்க. நீங்க எப்படி அதை மறுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலையா? சட்டமன்றத்துல குரல் கொடுக்கணும் உங்க கட்சிக்காரங்க மட்டும் இருக்கிறாங்க, அதனால நீங்க குரல் கொடுக்க விடுறீங்க. எங்களை தான் யாரையும் வளர விட மாட்டேங்கிறீங்க. ஏர்போர்ட் மூர்த்தி என்னன்னு ஒரு அண்ணன் வளர்ந்துட்டு இருந்தாரு, அவர் என்ன பண்ணீங்க? உங்க கட்சி நிர்வாகிகளை வச்சு தாக்குனீங்க. சரிங்களா? நாங்க யாரு டீம்? ஏன்னா இப்ப ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல எல்லாம் உறுதியா நின்று அதுக்காக குரல் கொடுத்தவர் திருமாவளவன். எப்ப குரல் கொடுத்தாரு சொல்லுங்க? அவருக்கு நீதி வேண்டும் என்று சிபிஐ விசாரணை வரை கொண்டு போனது அவர் தானே. இப்ப சிபிஐ விசாரணைக்கு போகும்போது தமிழக அரசு அதை போக விடாம நீங்க கூட்டணியில தானே இருக்கீங்க, நீங்க கேட்க வேண்டியது. தென் மாவட்டங்களில் திருமாவளவன் அவர்களுக்கான ஆதரவு என்பது எந்த அளவில் இருக்கு? நீங்களே சொல்லுங்க, எந்த அளவுக்கு இருக்குது? அப்புறம் ஏன் தென் மாவட்டத்தில் உங்களால ஒரு பொது தொகுதியில் நின்று உங்களால ஜெயிக்க முடியல? கொடுக்க மாட்டேங்கிறாங்களா? கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதைத்தான் நான் கேட்கிறேன். தொகுதிகளா நீங்க ஆசைப்படாதீங்கன்னு பகிரங்கமா சொல்றாங்க. அப்புறம் என்னத்துக்கு இங்க வெக்கம் கட்டி போய் அங்க கூட கூட்டணியில உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்க? அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் தானே அண்ணன் திருமாவளவன் அவர்கள். இன்னைக்கு சென்னையில இன்னைக்கு இந்த அளவுக்கு ஆளுமையா உட்கார்ந்துட்டு இருந்ததுக்கு காரணம் யாரு? பூவை மூர்த்தியாருங்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமை இல்லாம நீங்க இங்க வந்திருக்க முடியுமா? அவருடைய மறைவு தினத்துக்கு நீங்க போறீங்களா? தென் மாவட்டத்துல உங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது யாரு? சாத்தை பாக்கியராஜ் அவர்கள் இல்லாம நீங்க தென் மாவட்டத்துல உங்களால அரசியல் பண்ண முடிஞ்சிச்சா? அவருடைய மறைவுக்கு நீங்க வந்தீங்களா? இல்ல அவருடைய மறைவு நிகழ்ச்சி நடந்தது சென்னையில, அதுக்கு நீங்க போனீங்களா? நம்ம பண்ணை இயற்கை அங்காடி. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். ஔவையார் பாடசாலை .org. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய சில அரசியல் விஷயங்களை கலந்து பேசுவதற்காக புதிய புரட்சி கழகத்தினுடைய மாநில இளைஞரணி தலைவர் திரு கலையரசன் அவர்கள் வந்திருக்கிறார். அவர்களை வரவேற்போம். வணக்கம் ஐயா. வணக்கம். புதிய புரட்சி கழகம் என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட அமைப்பா அல்லது ஒரு தலித்திய அமைப்பா என்பதை கொஞ்சம் நீங்க விலக்கி சொன்னீங்கன்னா. ஒடுக்கப்பட்டு, நசுக்கப்பட்டு, மிதிக்கப்பட்டு, வஞ்சிக்கப்பட்டு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்காண்டிலாம் உண்மையாக போராடக்கூடிய கழகமாக தான் எங்க புதிய புரட்சி கழகம் இருக்கிறது. அண்ணன் பூவை மூர்த்தியார் அவர்களுடைய கொள்கை கோட்பாடு தான் எங்களுடைய கொள்கை கோட்பாடு தான். வாழும் பூவை மூர்த்தியார் எங்கள் தலைவர் பாசமிகு அண்ணன் ஒய் சங்கர் அவர்கள் எல்லா மக்களுக்கும் சேர்ந்துதான் இந்த கட்சியை ஆரம்பிச்சது. ஒரு குறிப்பிட்டவர்களுக்காக மட்டும் கிடையாது. மறைந்த தலைவர் பூவை மூர்த்தியாருடைய கொள்கை கோட்பாடும் தலைவர் சாத்தை பாக்கியராஜ் அவர்களுடைய வழியும் தான் எங்களுடைய வழி.
ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்காக குரல் கொடுப்பதற்கென்று ஏற்கனவே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறார். சொல்லப்போனால் பறையர் சமூகத்தின் மீது மிகப்பெரிய கொடூரங்கள், இந்த குடிசை கொளுத்துவது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடந்த பொழுது அதற்காக குரல் கொடுப்பதற்கு ஆள் இல்லாமல் இருந்த நேரத்திலேயே நான் இருக்கிறேன் என்று முன் வந்தவர் அண்ணன் திருமாவளவன். இந்த வருஷ கணக்குன்னு நான் சொல்ல வரல, பொதுவா பல இடங்கள்ல நடக்குது. இந்த வருஷம் நடக்குது, அந்த வருஷம் நடக்குதுன்றதில்ல. அப்படிலாம் இருந்த காலகட்டத்தில் அவர்களுக்காக குரல் கொடுப்பதற்கென்று யாருமே இல்லாத நேரத்தில் நான் இருக்கிறேன் என்று முன் வந்து இன்றளவும் அதே தளத்தில் நின்று போராடக்கூடியவராக அண்ணன் திருமாவளவன் இருக்கிற பொழுது நீங்கள் எந்த வகையில் மாறுபடுகிறீர்கள் என்று கேட்கிறேன். ஏன் நீங்க விடுதலை சிறுத்தைகளோடவே இணைஞ்சு அதே ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக நீங்க வேலை செஞ்சிருக்கலாமே? அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இப்ப வந்து திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் வேலை பார்க்கிறாரா, இல்ல வந்து தலித்துகளுக்கு வேலை பார்க்கிறாரா, இல்ல பட்டியலினத்தவர்களுக்காண்டி குரல் கொடுக்கிறாரா? பறையன் என்று சொல்லி எவன் வந்தாலும் அவனை செருப்பால் அப்படின்னு சொன்னது யாரு? பஞ்சமி நிலத்துக்காண்டி அங்கங்க போராடி கொண்டு இருக்கும் பறையர்களுக்காண்டி குரல் கொடுக்காமல் இருப்பது யாரு? மேலவளவு முருகேசன் அவர்களுடைய படுகொலைக்காண்டி போராடியது யாரு? திண்டிவனம் மாவட்டத்துல மலைக்கு பக்கத்துல, எனக்கு அந்த ஊர் பேர் எக்ஸாக்டா மறந்துட்டு, ஐ எம் சாரி. அங்க வந்து ஓட்டுகள் மீது கல்லு கொண்டு எரிந்த ஆதிக்க சாதியினர்கிட்ட இருந்து காப்பாத்தியது எந்த தலைவர்? அப்போம்னா திருமாவளவன் அவர்கள் எங்க இருந்தாரு? திருமாவளவன் அவர்களுடைய உயிரை காப்பாற்றியது யாரு? தொடர்ந்து இன்னைய வரைக்கும் எத்தனையோ பறையர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கஷ்டப்பட்டு தானே இருக்கிறாங்க, போராடிக்கிட்டு தானே இருக்கிறாங்க. இன்னைய வரைக்கும் மற்ற சமுதாயத்தை சார்ந்த தேவேந்திர குல வேளாளர்களுக்காண்டி உள்ஒதுக்கீடு கேட்கிறாங்க, பட்டியலிட தொட்டு வெளியேறதுக்கு கேட்கிறாங்க. அதே இதுல வந்து அருந்ததியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கேட்டு போராடுறாங்க அவங்க தலைவர்கள்லாம். பறையர்களுக்காண்டி நீங்க வாய்ப்பு 3% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அதுக்காண்டி நீங்க எதிர்த்து நின்னீங்கல்ல, அதுக்கப்புறம் நீங்க அதை கைவிட்டுட்டீங்கல்ல. நீங்க எதை முழுமையா எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்க? முதல்ல யார் வந்து அவரு தான் ஒட்டுமொத்த பட்டியலினத்திற்கும் தலைவர்னு யாரெல்லாம் சொல்லியிருக்கிறா? இப்போ 2 கோடி பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 கோடி பேர் மக்களும் வந்து தலைவர் திருமாவளவன் அவர்கள் தான் தலைவர்னு சொல்றாங்களா? எல்லா மக்களுமே அப்படி சொல்லிட மாட்டாங்க. அதாவது எல்லா மக்களுமே அப்ப அந்த வாரம் நம்ம சொல்ல முடியாது, எல்லாருக்கும் நான் தான் தலைவர்னு இவரு சொல்லிக்கிட முடியாதுல்ல. இன்றைக்கும் ஒரு சட்டமன்றத்திலையும் சரி அல்லது பாராளுமன்றத்திலும் சரி குரல் கொடுப்பது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுப்பது என்பது திருமாவளவன் அவர்களாகத்தானே இருக்கிறாங்க. நீங்க எப்படி அதை மறுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலையா? சட்டமன்றத்தில் குரல் கொடுக்கணும் உங்க கட்சிக்காரங்க மட்டும் இருக்கிறாங்க, அதனால நீங்க குரல் கொடுக்க விடுறீங்க, எங்களை தான் யாரையும் வளர விட மாட்டேங்கிறீங்க. ஏர்போர்ட் மூர்த்தி என்னன்னு ஒரு அண்ணன் வளர்ந்துட்டு இருந்தாரு, அவர் என்ன பண்ணீங்க? உங்க கட்சி நிர்வாகிகளை வச்சு தாக்குனீங்க, தாக்கி அவர் மேலேயே குண்டாசு போட்டு அவர் உள்ள வச்சீங்க. இதே மாதிரி எத்தனை பேர் மேல? சரி, நீங்க உண்மையான தலைவர் கூட்டணியில் உள்ளவர் தானே, ஏன் மேலவளவு முருகேசனுடைய படுகொலைக்கு அந்த நினைவு தினத்துக்கு ஏன் உங்களால ஆளுங்கட்சியில இருந்து யாரையும் கூட்டு போக முடியல? இத்தனைக்கு அவர் விடுதலை சிறுத்தை கட்சி கூட கிடையாது மேலவளவு முருகேசன், திமுகவுடைய ஊராட்சி மன்ற தலைவர் அவரு. அதுக்கு உங்களால கூட்டு போக முடிஞ்சிச்சா? திமுகவே அதை பத்தி கண்டு காந்தாரியம்மன் கோயில் பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்குது. வைகோ கூட இன்ன வரைக்கும் ஒட்டி உருவாடிட்டு தான் இருக்கிறீங்க. அந்த ஊர்ல அந்த கோயிலை திறக்க விடலாமே. தென் மாவட்டத்தில் நடந்துகிட்டு இருக்கு இன்னி வரைக்கும் அந்த கோயில் பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனையா நடந்துகிட்டு இருக்கு. இல்ல இப்ப உங்களால அதை சாதிக்க முடியுமான்னு கேக்குறேன். எங்களால சாதிக்க முடியும், நாங்க முடியாமலாம் இல்ல. சரிங்களா, நாங்க யாருக்கையும் ஏன்னா இப்ப ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல எல்லாம் உறுதியா நின்று அதுக்காக குரல் கொடுத்தவர் திருமாவளவன். எப்ப குரல் கொடுத்தாரு சொல்லுங்க? அவருக்கு நீதி வேண்டும் என்று சிபிஐ விசாரணை வரை கொண்டு போனது அவர் தானே. இப்ப சிபிஐ விசாரணைக்கு போகும்போது தமிழக அரசு வந்து அதை போக விடாம நீங்க கூட்டணியில தானே இருக்கீங்க, நீங்க கேட்க வேண்டியதானே? ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? கரெக்ட் தானே? இப்ப நான் கேட்கிறேன், நீங்க வந்து சிபிஐக்கு போகணும், சிபிஐ இதை வழக்கு விசாரிக்கணும், உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனந்த் அண்ணன் டீம்ல இருந்து ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுடைய சகோதரர் வந்து போய் வழக்கு பதிவு பண்றாங்க. தமிழக அரசு நாங்க சிபிஐக்கு இது வேண்டாம் நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டிஷனுக்கு போடுறாங்க. மேல்முறையீடு போயிட்டே இருக்கிறாங்க. நீங்க கூட்டணி கட்சியில தானே இருக்கிறீங்க. என் சமுதாயத்தை சார்ந்தவன், என் சகோதரன், நானும் அவரு ஒன்னா பயணித்தோம். ஆனா என்னுடைய சகோதரருக்கு இது மாதிரி படுகொலை நடந்திருக்கு, ஒரு அநீதி நடந்திருக்கு, அதனால சிபிஐ வழக்குக்கு அதை போட்டும் நீங்க ஏன் அதுக்கு முட்டுக்கட்டையா இருக்கிறீங்க, நீங்க ஏன் அதை ஒழுங்கா விசாரிக்க விட கூடாதுன்னு சொல்றீங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க, எங்களுக்கு இந்த இதை கொடுக்கணும். கூட்டணி கட்சியில இருக்கிற நீங்க கேட்கலாமே, ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? கேட்க முடியுமா? ஆனால முடியாதா? முடிய வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்ப கேட்கவே இல்ல? அப்ப நீங்க எங்க யாருக்காண்டி தலைவர்? உங்களை எதிர்த்து யாரும் வந்துடக்கூடாது, உங்களை மீறி யாரும் வந்துடக்கூடாது. சென்னையில மிகப்பெரிய ஒரு ஆளுமையா ஆம்ஸ்ட்ராங் இருப்பதே உங்களுக்கு வந்து மனதால நீங்க வந்து வழியில இருந்திருக்கிறீங்க. அதனாலதான் இந்த படுகொலையை உங்களுக்கு சாதகமா ஏத்துக்கிட்டீங்க.
4 நாள் போராட்டம் பண்ணி 5வது நாள் கைவிட்டுட்டு போனா, பாரஞ்சித் அவர்கள் ஒரு பேரணி நடத்தினார், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்க யாரும் அதுல கலந்துக்கிட கூடாதுன்னு நீங்க எப்படி நீங்க சொல்லலாம்? அப்ப நீங்களே வந்து ஒரு ஆளுமையில இருக்கிற தைரியத்துல தான் நீங்க அப்படி சொல்றீங்க. எனக்கு கீழே இருக்கிற எவனும் அங்க போக கூடாதுன்னா, அப்ப என்னுடைய ஆளுமையை நான் உன்ட்ட காட்டுறதுனால தானே, நான் போன தலைவர் திருமாவளவன் அவர்கள் கோவப்படுவாருங்கிறதுனால தானே. இதுவரைக்கும் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு நீ உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யப்பட்டிருக்காங்களா? இன்னை வரைக்கும் அப்ஸ்கான்ல இருக்கக்கூடிய சம்பவ செந்தில கைது பண்ண முடிஞ்சுச்சா? அதை கேட்க முடிஞ்சுச்சா உங்களால? அப்புறம் என்ன, நாங்க வந்து கூட்டணி தர்மத்துல இருந்தோம், பாபா சாஹிப் சொன்ன மாதிரி நம்மகிட்ட வந்து அதிகாரம் இருந்தாதான் நம்மளால எதா இருந்தாலும் நம்ம பேச முடியும், நம்ம பண்ண முடியும்னு. ஏன் நீங்க உங்ககிட்ட தான் இப்ப அதிகாரம் இருக்க, 2 MP இருக்கீங்க, 4 MLA இருக்கிறீங்க, உங்களால முடியாதா? இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் யாருடன் கூட்டணி வைக்கிறாரோ அந்த கட்சி தான் வந்து தமிழகத்தை ஆள முடியுங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்கிறீங்கல்ல, அப்ப ஏன் நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க? யதார்த்தம் அப்படித்தானே இருக்கு. திருமாவளவன் அவர்களோட யார் கூட்டணி அவங்க தானே ஆட்சிக்கு வராங்க. வரணும் உங்களுக்கு இருக்குல்லாங்க. ஏனென்றால் திருமாவளவன் அவர்களால் தான் அந்த ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய வாக்குகளை பெற முடிகிறது. ஆனா ஸ்பீச் வந்து ஸ்டேஜ்ல ஸ்பீச்சை கொடுத்து மக்களை மயக்கி வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா களத்துல நின்று போராடக்கூடியவர்களுக்கு நீங்க இது பண்றீங்களா? சரி, நீங்க இந்த பகுதியில் இப்படி சொல்றீங்க, வடபகுதியில் இந்த மாதிரி சொல்றீங்க. தென் மாவட்டங்களில் திருமாவளவன் அவர்களுக்கான ஆதரவு என்பது எந்த அளவுல இருக்கு? நீங்களே சொல்லுங்க, எந்த அளவுக்கு இருக்குது? அப்புறம் ஏன் தென் மாவட்டத்துல உங்களால ஒரு பொது தொகுதியில நின்று உங்களால ஜெயிக்க முடியல? கொடுக்க மாட்டேங்கிறாங்களா? கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதைத்தான் நான் கேட்கிறேன். தொகுதிகளா நீங்க ஆசைப்படாதீங்கன்னு பகிரங்கமா சொல்றாங்க. அப்புறம் என்னத்துக்கு இங்க வெக்கம் கட்டி போய் அங்க கூட கூட்டணியில உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்க? சுயமரியாதை இல்லாம நீங்க பெரியார் பையன், பெரியாருடைய வாரிசு திருமாவளவன், பாபா சாஹிப்புடைய வாரிசு திருமாவளவன், இந்த மக்களுக்காண்டி போராடக்கூடியவர் தலைவர் திருமாவளவன், இந்த மக்களுக்காக மட்டுமே போராடக்கூடியவர் தலைவர் திருமாவளவன், சேரிகளின் எழுச்சி நாயகன், எழுச்சி தமிழர், இந்த மாதிரி இது எத்தனையோ அடமொழி வச்சு கூப்பிடக்கூடிய உங்களுடைய இருக்கக்கூடிய இந்த அளவுக்கு ஆளுமையில இருக்கக்கூடியவங்க உங்களால சுயமரியாதையோட உங்களால வாழ முடியுதா? சரி, பொது தொகுதியில சீட்டு கொடுக்குறாங்கன்னே வைங்க. ஆனா அந்த வார்த்தையும் சொல்லிருக்க கூடாது. பொது தொகுதிகளா நீங்க ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்க கூடாது. சரி, பொது தொகுதியை கொடுக்குறாங்கன்னு வைங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே, அதாவது ஒரு பெரும்பான்மை மக்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கு வாக்கு கொடுத்துருவாங்களா? வாக்களிச்சிருவாங்களா? ஐயா நீங்க தானையா நான் வந்து தலித்துகளுக்கு மட்டும் தலைவர் கிடையாது, தமிழ் தேசியத்துக்கே தலைவர் அண்ணன் திருமாவளவன் தானே. அவரு எப்படி சொல்றாருங்க? ஆனா மக்களுடைய பார்வை, மக்களுடைய ஓட்டு போடக்கூடிய அந்த மக்களுடைய பார்வை, இந்த தொகுதியில வந்து ஒரு எஸ்சி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ஓட்டை மாத்தி போட்டுட்டாங்கன்னா அந்த இடத்துல தோல்வியை சந்திக்க வேண்டி இருக்கும் இல்லையா? ஒரு சீட்டு குறைஞ்சு போகும் இல்லையா? அதற்காக தான் பொது தொகுதியில நீங்க ஆசைப்படக்கூடாது என்று சொல்லி அவர்கள் தவிர்த்திருக்கலாம். எதுவுமே நிக்காம யாருமே அதுக்குடைய செயல்பாட்டை செயல்படாம வந்துட்டு பேசுறது பெரிய விஷயம் கிடையாது. நீங்க பொது தொகுதியில நின்று நீங்க ஜெயிக்க முடியல, நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னா அதை ஏத்துக்கலாம். ஏன் நீங்க SS பாலாஜி அவர்கள் இருக்காரு, அவர் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்? அவருக்கு மட்டும் நீங்க எப்படி தொகுதியை கொடுத்து நீங்க நிக்க வச்சு நீங்க ஜெயிக்க வச்சீங்க? நீங்க தான் எல்லா சமுதாயத்துக்காரங்களையும் உங்க கட்சியில வச்சிருக்கிறீங்கல்ல. அப்ப அந்த மாதிரி பொது தொகுதியில எல்லாரும் நிக்க வச்சு விடுதலை சிறுத்தை கட்சியாலையும் எங்களால முடியும்னு சொல்லி காட்ட வேண்டியதானே? அப்ப தென் மாவட்டங்கள்ல அப்ப திருமாவளவனுக்கு செல்வாக்கு இல்லைன்னு சொல்ல வரீங்களா? நான் இல்லைன்னு சொல்லல. இன்றைய காலகட்டத்திற்கு செல்வாக்கு இருக்கு. அந்த செல்வாக்கை உருவாக்கி கொடுத்தவர்கள் யாரு? அந்த செல்வாக்கை உருவாக்கி கொடுத்தவர்களுடைய மறைந்த தினத்திற்கு உங்களால போக முடியுதா? பூவை மூர்த்தியார் அவர்கள் இல்லாம நீங்க இன்னைக்கு இந்த வட மாவட்டத்துல உங்களால அரசியல் பண்ண முடிஞ்சிச்சா? அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் தானே அண்ணன் திருமாவளவன் அவர்கள். இன்னைக்கு சென்னையில வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு ஆளுமையா உட்கார்ந்துட்டு இருந்ததுக்கு காரணம் யாரு? பூவை மூர்த்தியாருங்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமை இல்லாம நீங்க இங்க வந்திருக்க முடியுமா? அவருடைய மறைவு தினத்துக்கு நீங்க போறீங்களா? தென் மாவட்டத்துல உங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது யாரு? சாத்தை பாக்கியராஜ் அவர்கள் இல்லாம நீங்க தென் மாவட்டத்துல உங்களால அரசியல் பண்ண முடிஞ்சிச்சா? அவருடைய மறைவுக்கு நீங்க வந்தீங்களா? இல்ல அவருடைய மறைவு நிகழ்ச்சி நடந்தது சென்னையில, அதுக்கு நீங்க போனீங்களா? சக தலைவர்கள் கூட அந்த காலகட்டத்துல வன்முறை மிகப்பெரிய கொடுமையில இருக்கும் பொழுது களம் கண்டவர்களுடைய மறைவுக்கே உங்களால போக முடியல, அவங்களுடைய நினைவு தினத்துக்கே உங்களால போக முடியாது, உங்களுடைய எதுக்குமே நான் போக மாட்டேன் வரமாட்டேன். நீங்க அப்ப யாருடைய தலைவர்? 1000 ஈகோ இருக்கட்டும், 1000 கோபம் இருக்கட்டும்,
எங்க பூவை மூர்த்தியாருடைய வரலாறை திருமாவளவன் பேசினால் பூவை மூர்த்தியாருடைய வரலாறை பேசும் பொழுது திருமாவளவனுடைய வரலாறு கம்மி, மூர்த்தியனுடைய வரலாறு அதிகம். அப்படிங்கிறதுனால தென் மாவட்டத்துல சாத்தை பாக்கியராஜோட நினைவு தினத்துக்கு போனா அப்ப சாத்தை பாக்கியராஜ் யாரு, இவர் எவ்வளவு பெரிய ஆளுமையா இருந்தாருங்கிற விஷயம் வெளியே வந்துரும். அப்ப தன்னுடைய உயிரை காப்பாற்றியவர் தான் சாத்தை பாக்கியராஜ், தன்னுடைய அரசியல் ஆசானாக இருந்தவர் தான் பூவை மூர்த்தியாரு. அப்படிங்கிறத நீங்க டோட்டலா மறைக்கிறதுக்காண்டி தானே எதுக்குமே நீங்க போக மாட்டேங்கிறீங்க. அப்பா பேரை தொல்காப்பியன் என்று மாற்றிக்கொண்டு தோல் திருமாவளவன் நீங்க அடைமொழி வைத்துக் கொண்டு தமிழர் தேசம், தமிழர் எழுச்சி தமிழர் நீங்க பேரை வச்சுட்டு தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடத்துற அளவுக்கு அவர் இருக்காரு. அவர் ஒரு தலித்திய தலைவராக சுருக்கிறதே தவறு என்று நான் கருதுகிறேன். அப்ப ஸ்டார்டிங்ல இருந்தே நீங்க இந்த மாதிரி இருந்திருக்கணும். அப்பம்லாம் உங்களுக்கு பறையர் ஓட்டு வேணும். நீங்க பஸ்ல போகும்போது உங்களுக்கு பறையர்களுடைய ஒற்று வேணும், உறவு வேணும், எல்லாம் வேணும். இன்னைக்கு நீங்க ஃபார்ச்சூனர் கார்ல போறதுனால எங்களுக்கு பறையர்கள் வேண்டாம், நாங்க தமிழர்களாகவே நாங்க இருந்துக்கிறோம், ஒட்டுமொத்த தமிழர்களை நாங்க நீங்க இவ்வளவு பேசுங்க. தமிழர்களுடைய வரலாறு இன்னைக்காட்டு பேசியிருக்காங்க. பறையர்கள் குடியில தமிழ் மண் என்கிற ஒரு பத்திரிகையை நடத்தி இருக்கிறார். தமிழ் தேசிய முன்னணி என்கிற ஒரு முன்னணியில தமிழ் தேசியவாதியாக தமிழை பத்தி தப்பா பேசுறது அவர் தானே. இப்போ கரண்ட் சிச்சுவேஷனை சொல்லுங்கண்ணே.